ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ஒரு 50 தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த 50 தமிழ் வாக்கியங்களுமே நம்ம பேசக்கூடியதான வாக்கியங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா சென்டென்ஸுமே நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் ஒரு 50 சென்டென்ஸை நாம் இங்கிலீஷில் கற்றுக்கலாம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்ன நடக்குது என்ன நடக்குது. நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய சென்டென்ஸில் இது ஒன்று. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வாட்ஸ் கோயிங் ஆன் வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், அதை காலி பண்ணு அதை காலி பண்ணு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எம்டி இட் எம்டி இட், அதை காலி பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அது யார் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹூ ஆல் ஹூ ஆல், யார் எல்லாம். இல்லை யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இந்த யார் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஹூ ஆல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எப்படி செய்வது எப்படி செய்வது. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு டு டூ ஹவு டு டூ, எப்படி செய்வது. நெக்ஸ்ட் ஒன், நான் அனுப்பணும் நான் அனுப்பணும். நான் ஒரு விஷயத்தை அனுப்பணும், இப்போ கொரியர் அனுப்பணும், அந்த மாதிரி நம்ம ஒரு நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு சென்ட் ஐ ஹாவ் டு சென்ட், நான் அனுப்பணும் அல்லது நான் அனுப்ப வேண்டும். இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் அனுப்பணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு சென்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் முடிக்கணும். நம்ம டெய்லியுமே இந்த சென்டென்ஸில் நம்ம பேசுவோம் இல்லையா. ஒரு வேலை நம்ம இன்றைக்கி அந்த வேலையை நம்ம இன்றைக்கி முடிச்சே ஆகணும், இன்றைக்கி நான் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், நான் முடிக்கணும் அல்லது நான் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் டு ஃபினிஷ்ட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ்ட், நான் முடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப தூங்கிவிட்டேன் ரொம்ப தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஸ்லெப்ட் டூ மச் ஐ ஸ்லெப்ட் டூ மச், ரொம்ப தூங்கிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இதையாச்சும் செய் இதையாச்சும் செய். வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிற, இதையாச்சும் செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டூ திஸ் அட்லீஸ்ட் டூ திஸ் அட்லீஸ்ட், இதையாச்சும் செய். நெக்ஸ்ட் ஒன், அவசரத்தில் இருக்கிறேன் அவசரத்தில் இருக்கிறேன், நானே ரொம்ப அவசரத்தில் இருக்கிறேன் நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஆம் இன் அ ஹரி ஆம் இன் அ ஹரி, அவசரத்தில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் இருக்கிறானா அவன் இருக்கிறானா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க பேரண்ட்ஸ்ட்டு போய் நம்ம கேட்போம் இல்லையா, பேர் சொல்லி அவன் வீட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஹீ தேர் இஸ் ஹீ தேர், அவன் இருக்கிறானா. நெக்ஸ்ட் ஒன், அவள் இருக்கிறாளா அவள் இருக்கிறாளா. நீங்களே சொல்லுங்கள் ஆன்சர். வெரி குட். இஸ் ஷீ தேர் இஸ் ஷீ தேர், அவள் இருக்கிறாளா. நெக்ஸ்ட் ஒன், அவன் இருந்தானா அவன் இருந்தானா. இது எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில், அவன் இருந்தானா. வாஸ் ஹீ தேர் வாஸ் ஹீ தேர், அவன் இருக்கிறானான்னு கேட்குறதுக்கு இஸ் ஹீ தேர், அவன் இருந்தானா அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்ட் டென்ஸில் கேட்குறதுக்கு வாஸ் ஹீ தேர். இதுவே அவள் இருந்தாளா, இது எப்படிங்க கேட்கலாம், வாஸ் ஷீ தேர் வாஸ் ஷீ தேர், அவள் இருந்தாளா. நெக்ஸ்ட் ஒன், எப்போ வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் கூப்பிடு எப்போ வேண்டுமானாலும் கூப்பிடு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், எப்போ வேண்டுமானாலும் அப்படிங்கிறதுக்கு எனி டைம், கூப்பிடு அப்படிங்கிறதுக்கு கால் மீ. ஸோ எப்போ வேண்டுமானாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் மீ எனி டைம் கால் மீ எனி டைம். நெக்ஸ்ட் ஒன், நேராக நில் நேராக நில். ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், நேராக நில்.
நெக்ஸ்ட் ஒன் எப்படி போவது எப்படி போவது how to go how to go இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் எப்படி வருவது இதுக்கு எப்படி சொல்லலாம் எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க வெரி குட் how to come எப்படி வருவது நெக்ஸ்ட் ஒன் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை இது இங்கிலீஷில் நோ சான்ஸ் வேறு வழி இல்லை நெக்ஸ்ட் ஒன் சும்மா தான் இருக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் நான் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஆம் ஐடில் சும்மா தான் இருக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் எப்போன்னு கேளு இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஆஸ்க் வென் எப்போன்னு கேளு நெக்ஸ்ட் ஒன் அடக்கமாக இரு பி ஹம்பிள் அடக்கமாக இரு சொதப்பாத இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் மெஸ் அப் சொதப்பாத அல்லது குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் அவன் வந்ததால சின்ஸ் ஹீ கேம் அவன் வந்ததால நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அவள் வந்ததால இது எப்படி சொல்லலாம் அப்போ அவள் வந்ததால சின்ஸ் ஷீ கேம் அவள் வந்ததால நெக்ஸ்ட் ஒன் அழாதே இது எப்படி சொல்லலாம் டோன்ட் க்ரை நெக்ஸ்ட் ஒன் எப்படி பேசுவது how to speak நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் அழாதே don't cry again நெக்ஸ்ட் ஒன் என்ன செய்ய what to do நெக்ஸ்ட் ஒன் எப்படி சொல்வது how to say நெக்ஸ்ட் ஒன் தண்ணீர் குடி drink water தண்ணீர் குடி நெக்ஸ்ட் ஒன் அது கட்டாயமா இதை நம்ம எப்படி சொல்லலாம் அது கட்டாயமா இஸ் இட் கம்பல்சரி நெக்ஸ்ட் ஒன் அப்படி செய்வது டூயிங் ஸோ அப்படி செய்வது நெக்ஸ்ட் ஒன் அவங்க எல்லாரும் ஆல் ஆஃப் தெம் நாங்க எல்லாரும் ஆல் ஆஃப் அஸ் நெக்ஸ்ட் ஒன் நாங்க யாருமே none of us நாங்க யாருமே போகல none of us went நெக்ஸ்ட் ஒன் அவங்க யாருமே போகல none of them went திறந்தே வை keep it open நெக்ஸ்ட் ஒன் மூடியே வை keep it closed மூடியே வை நெக்ஸ்ட் ஒன் சரி பார்ப்போம் ஓகே லெட்ஸ் see நெக்ஸ்ட் ஒன் சரி முயற்சி பண்ணலாம் ஓகே லெட்ஸ் ட்ரை நெக்ஸ்ட் ஒன் கீழே போ கோ டவுன் நெக்ஸ்ட் ஒன் அது நடக்கலாம் இட் could happen நெக்ஸ்ட் ஒன் நம்பிக்கையை இழக்காதே
டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். நம்பிக்கையை இழக்காதே. நெக்ஸ்ட் ஒன், பாட்டிலை நிரப்பு. பாட்டிலை நிரப்பு. fill in the bottle. fill in the bottle. Next one, மேலே போ. மேலே போ. go up. go up. Next one, மனசு உறுத்தலா இருக்கு. மனசு உறுத்தலா இருக்கு. I feel guilty. I feel guilty. Next one, அவனிடம் கேள். அவனிடம் கேள். ask him. ask him. அவனிடம் கேள். Next one, அவளிடம் கேள். அவளிடம் கேள். ask her. ask her. Next one, கேட்க முடியல. கேட்க முடியல. I couldn't. I couldn't. கேட்க முடியல. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு 4 ஹோம்ஒர்க். நீங்கள் கண்டிப்பாகவே எல்லாருமே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், படிக்க முடியலை, தூங்க முடியலை, உட்கார முடியலை, நிற்க முடியலை. இந்த 4க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.